ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் நீங்கள் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ முழுக்க குக்கிங்கில் பிகினராக இருக்கவங்களுக்கும் பேச்சுலருக்கானதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கரில் சாப்பாடு குலையாமல் அடி பிடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி ஒயிட் ரைஸ் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு ஒரு குக்கரை எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்க போகிறேன். முதல்ல அரிசியை 2-3 வாட்டி கழுவிட்டு எப்போவுமே ஊற வைங்க. அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா 3 வாட்டி கழுவிக்கலாம். எப்போவுமே நீங்கள் அரிசியை கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவாதீங்க, சத்தெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். இப்போ நான் ஒரு 3 வாட்டி கழுவிட்ட அரிசியை ஒரு அரை மணி நேரம் நம்ம தண்ணி ஊற்றி அரிசி ஊற வச்சிடலாம். நீங்கள் இந்த ஊற வச்ச தண்ணியும் கூட சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஊற வச்ச தண்ணியை நான் ஃபுல்லாக வடிச்சிட்டேங்க. பாருங்கள், குக்கரில் சுத்தமாக தண்ணியே இல்லை, அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இதே மாதிரி வடிச்சிருங்க, சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிச்சிருங்க. அரிசி நல்லா ஊறி இருக்குது. நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி வச்சோம்னா சாப்பாடு நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும், உதிரியாக வரும். ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். கரெக்டாக 1.25 மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ அடுப்பில் குக்கரை வச்சாச்சு. நம்ம குக்கர் விசில் ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் சிம்மில் வச்ச உடனே 2-3 விசில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா மேலே சாப்பாடு வெந்திருக்கும், அடியில் அப்படியே தண்ணியாக இருக்கும், கரெக்டாக சாப்பாடு வெந்திருக்காது. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கரை மாற்றி வச்சுருங்க. அடுப்புலையே இருந்தால் கீழே இருக்க சாப்பாடு ரொம்ப குழஞ்சி போயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. சாப்பாடு பார்த்தாவே தெரியுது. அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டு ஒரு பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி வச்சு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிகினராகவோ பேச்சுலராகவோ யார் வச்சாலும் இதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு கீழெல்லாம் தண்ணியில் பாருங்கள், அப்படியே சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக 2-3 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான ஒயிட் ரைஸு எல்லாருமே வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.